இவர் எங்கே நான் முதல்ல பார்த்தேன்னா சார், நான் செகண்ட் இயர் படிக்கும்போது காலேஜில் 16 வயதில் படம் ரிலீஸ். அது வந்து 50வது நாள் விழா ராஜா தேட்டரில் ஓடுது கோயம்புத்தூரில். சார் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ வந்து பாரதிராஜா சொல்ல கமல் அண்ட் ஸ்ரீதேவி வராங்கன்ட்டாங்க. ஸோ எங்கள் காலேஜ் பின் பேக் யார்டு தான் ஏர்போர்ட்டு, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு. அப்புறம் நடந்த போயிடலாம் உள்ள. ஸோ கிளாஸை பங்க் பண்ணிட்டு கேங்காக ஒரு 15-20 பேர்லாம் கிளம்பி கமல் சாரையும் ஸ்ரீதேவி பார்க்க போனோம். அங்கே போயிட்டு நான் மட்டும் கேட்குறேன் பாரதிராஜா சார் எங்கன்னு கேட்டேன். என்னமோ என்னோட கோல் டேரக்டர் தானே. ஒன்று நான் தாங்க அப்படின்னாரு. சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சார், படம் பார்த்தேன் சார், 15 ரூபா பார்த்தேன், 10 ரூபா பார்த்தேன், அதெல்லாம் சொல்கிறோம். அப்படியா உடனே பக்கத்தில் சார் இவன் நல்லா டான்ஸ் ஆடணும் சார், நல்லா பாடுவோம் சார், மிமிக்ரிலாம் பண்ணுவோம் சார், என்ன பசங்க சொன்னால் மெட்ராஸ் வாங்கன்னு போயிட்டார். மெட்ராஸ் வாங்கன்னு சொன்னது நம்ம படம் ரெடி ஆச்சு, இப்போயே சைன் பண்ண மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்போது அதுக்கப்புறம் இங்கே வந்து 2-3 நாள் பார்க்க போனேன், பார்க்க முடியல. இதுக்குள்ளே இந்த மேட்டர் நடந்து இப்போ டேரக்டரை ஜூம் இன் பண்ணி போகிறேன். போய் டெய்லி போகிறேன். அவர் காரை விட்டு இறங்கி போயிடுவார். 1845 அம்பாசிடர் இறங்கி வருவார். இப்படி பார்த்தீங்கன்னா வைரமுத்து சார் கூட இருப்பார் அந்த இதில் எல்லைமன் காலனியில். இப்படியே இருந்தது. ஒரு நாளைக்கு எப்படா இந்த குரூப்பில் நுழையுது. அப்போ வந்து என்னென்னா, அப்போ இந்த கோயம்புத்தூர்னாலே என்னமோ ஒரு அவசியம் இருக்குது அந்த பீரியடில். ஆமாம், பாரதிராஜா சாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லாம் மதுரை கேங்காக இருக்கும். இது கோயம்புத்தூர்னு சொல்லிட்டோமே, இதில் கட் பண்ணுறாங்க உள்ள ஒரு பெரிய இது மாதிரி. அது இவர் அரண் மாதிரி அமிச்சு அவர் நோட்டு தான் நிற்பார் ஃபுல்லாக. அப்போ ஹிட்ஸில் வரிசையாக இப்போ பேசிக்கிறார். சிவபிரகாஷ் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. ஒரு நல்ல வாய்ஸ் ஓனியா, இந்த விஜயனுக்கு ஒரு நல்ல வாய்ஸ் ஒன்று. நான் அப்படியே இருக்கிறேன். நான் உடனே டக்குன்னு க்ரௌடில் போய் சார் ஷாலை ட்ரை அப்படின்னா உடனே எல்லோரும் என்ன அப்படி பார்த்தேன். சார் நான் பேசுகிறேன், எனக்கு சத்தியமாக டப்பிங்னா என்னென்னு தெரியாது. எனக்கு வந்து எப்படியாவது நுழைஞ்சணும் உள்ள. ஐ டோன்ட் நோ, சம்வார் பெக் பாரோ ஆர் ஸ்டில் ஐ ஷுட் வாண்ட். சூப்பர். நீங்கள் பேசுவீங்களான்னாரு. நான் பேசுவேன் சார், நாளைக்கு பிரசாத் வந்து. பிரசாதா? ஐயோ எங்கே இருக்குன்னு தெரியல. பிரசாத் எங்கே இருக்குன்னு தெரியாது. பிரசாத்னு ஐயா வடப்பள்ளி தானே. அப்படியா சரி, கட் பண்ண அடுத்த நாளைக்கு அதில் பிரசாத் போயிடும். போனால் பெரிய ஸ்க்ரீனு வாங்க மைக்கெல்லாம் செட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குற மைக்கு, தியேட்டரு, சேர்ஸ்லாம் போட்டிருக்கு. பேசுங்க, லூப் சிஸ்டம். சாரி மெட்ராஸ் கேர்ள், நான் உன்னை விரும்பினது என்ன உண்மை தான், ஆனால் உன்னை கல்யாணம் பண்ண முடியாது. இன்னும் சம் டைலாக் விஜயன் சார். நான் பேசுகிறேன், சாரி மெட்ராஸ் கேர்ள் அப்படின்னு பேசினோம். மைக் போட்டுருங்க, இது ஹெட்ஃபோன்ஸ். உடனே நிற்கிது, உள்ளே பேசிக்கிறாங்க. யார்? இன்ஜினியரும் டேரக்டர் பேச என் காதலுக்கு. யார் சார் தம்பி? இன்ஜினியர் கேட்குறாரு. லோகநாதன் நினைக்கிறேன் சம்படி இன்ஜினியர். நடிகன் வந்தார், டப்பிங் பண்ணுறேன்னு அதை பேசுவேன். சூப்பராக சார் வாய்ஸ், ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட். எனக்கு ஏன் வாய்ஸா அப்படின்னு எனக்கே ஆச்சரியம் மாதிரி. மெட்டாலிக் வாய்ஸ் சார் இந்த பையனுக்கு, சூப்பர் வாய்ஸ். பேசினேன், ஒரு 2 ரீல் பேசினோம். மதியம் ராதிகா வந்துட்டாங்க. இப்போ மனவர டே நாளைக்கு வந்து இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு போனால் அடுத்த நாளைக்கு ரெட் லைட் எரியுது வெளியில். வெயிட் பண்ணுறேன், முடிஞ்சு ஆஃப் பண்ண உள்ளே நுழையிறேன். பாரதிராஜா சார் பேசிட்டு அதே விஜயனுக்கு அதே டைலாகு, சாரி மெட்ராஸ் கேர்ள், நான் என்ன அப்படிலாம் பேசிட்டு. என்னடா அது, நேற்று தான் மெட்டாலிக் வாய்ஸ் நானுங்க, இன்றைக்கி என்ன டோட்டலாக மெட்டல் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போய் ஃப்ரெண்ட் பெரிய தேட்டர் ஸ்டூடியோ ஏவி பிரசாத் ஃப்ரெண்ட்டில் போய் சைலண்ட்டாக உட்காந்து இப்படி கீழே போயிட்டான். வெக்கமாக இருக்குது. ஏன்னா முதல் நாள் பாராட்டு அடுத்த நாளைக்கு ஒன்று டக்குன்னு லைட் போட்டாங்க. லஞ்ச் டைமில் எந்திரிச்சோன்னே, சார் வாங்க, நல்லா தான் பேசியிருக்கீங்க, பட்டு அவர் வந்து மலையாளத்தில் கொஞ்சம் பேசினதுனால உங்களால் சிங்க் பண்ண முடியல, எனக்கு தெரியும் அந்த எப்படின்னு. ஸோ அதனால தான் நான் பேசுகிறேன், வேறு ஒன்றும் தப்பு பண்ணீங்க. பட் யுவர் வாய்ஸ் இஸ் வெரி நைஸ் அண்ட் யூ ஆர் ஆக்டிங் இன் மை மூவி. நீங்கள் படம் பண்ணுறீங்க. ஐயோ தேங்க்யூ சார். ஒரு படிச்சுட்டு ஒரு வேலை கிடைக்காம இருக்காரு, அது ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் எடுக்கணும். பட் யூ ஆர் ஆக்டிங். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்போ காலத்தூர் கும்பிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சு. அப்போ மனோபால்கிட்ட சொல்கிறேன், இந்த ஃபோட்டோ எடுக்கணும் சார், இங்கே எதுவும் பேசாத, நீ வந்து என்னோடய மேன்ஷனுக்கு வந்துருன்னு போயிட்டான். அட்ரஸ் கொடுத்துட்டான். கட் பண்ணேன். அடுத்த நாளைக்கு சண்டே மேன்ஷனுக்கு போனேன். அவனோட ஜிப்பா போட்டு, அப்போ நானும் உள்ள உள்ளே இருப்பேன். அவன் ஜிப்பா போட்டு பக்கத்துலேயே அதுக்கு அந்த ஓல்டு மயிலாப்பூர் இடம், தென்னை மரம்லாம் அந்த மாடெல்லாம் சாணி கட்டி ஒரு சின்ன அங்கேயே ஒரு சின்ன கேமரா எடுத்துவேன். கோமா பாரு, இப்படி பாரு, பாரு, வேலை கிடைக்கல விருத்தி இப்படி சொல்லி டப்பு டப்பு டப்புன்னு எடுக்கிறான். நானும் மழுங்காமல் சளைக்காமல் அடி எக்ஸ்பிரஷன் மாற்றல, எல்லாம் டைட் ஷாட் எடுக்கிறான். எடுத்து முடித்தோன்னே, டேய் இதை நான் எடுத்தேன்னு சொன்னால் வேலை போயிடும், அது மட்டும் சொல்லிடாதப்பா. ஐயோ தலைவா, நான் சொல்லவே மாட்டேன். உடனே பிரிண்ட் போட்டு கரெக்டாக 3:30 மணிக்கு நேரம் மனோஜ் கிருஷ்ணன் போயிட்டேன் ஆஃபீஸ். அன்றைக்கி மத்தியானம், இது காலையில் நடக்குது, மத்தியானம் எல்லைமன் காலனி போனால் யாருமே இல்லை. அப்பா போனால் இருந்த மேலே தனியாக இருந்த ரூமில். சார் என்ன அப்படின்னாரு, சார் இந்த ஃபோட்டோ எடுத்துட்டிங்களா? ஆமாம் சார். கொண்டாங்க. பார்த்து
என்ன நம்ம அவர் ஏன்னா நான் கதையில் என்ன நினச்சது கேரக்டர் அப்படியே இருக்கேன்னு அவருக்கு ஒரு ஆச்சரியம். எப்படி அதெல்லாம் இல்லை சார் நீங்கள் சொன்னீங்கல்ல வேலை கிடைக்காம அலையிற மாதிரி கேரக்டர், அதனால பக்கா கன்ஃபார்ம் டியன்ட்டார். தேங்க்யூ மனோபலான்னு மனசு நினச்சிட்டு நேரம் வந்தாச்சு. இப்போ யாரோ ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று அலைகள் ஏதோ ஒரு படம், வடிவுக்கரசி ஹீரோயின், வனிதா ஸ்ரீ ஹீரோயின், நீங்கள் தான் ஹீரோன்னு சொல்லி என்னை வந்து புக் பண்ணி கையில் அட்வான்ஸிங் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் தான் ஹீரோன்னு சொல்லி வெங்கடேஷன் டேரக்டர். நான் சொன்னேன் சார் அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் சார் பாரதி சார் சொல்லுங்க அவரெல்லாம் அப்படி சொல்லுவாங்க, கடைசியில் வேறு யாரும் போட்டுருவாங்க, நீங்கள் வேறு நீங்கள் வந்து லட்சுமியை வாங்கிக்கோங்கன்றான். எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், ஏன்னா கூட யாருமே இல்லை. ஒரு டிஸ்கஸ் பண்ணி கேட்குறதுக்குலாம் யாருமே இல்லை. சரி நேராக பார்த்தேன், 3-4 மாதம் ஆச்சு ஒன்றுமே காணும். ஆஃபீஸ் போனால் அது அவர் சந்திரசேகர் புக் பண்ணிட்டான்றாங்க, ராஜசேகரை புக் பண்ணுறாங்க. என்ன நம்ம பேச்சு அடிப்பட மாட்டேங்குது. இது சொன்னது அதுவும் திங்க் பண்ணி பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. நேராக போன எடிட்டிங் இது ரெட் ரோஸ் ஹிந்தி. சார் யோ யூ ஆர் டூயிங்க, நாளைக்கு பூஜை இருக்கு, நான் பண்ணுறேன், நீ பண்ணுறேன், யூ ஆர் டூயிங். கட் பண்ணால் அடுத்த நாளைக்கு போனேன் பூஜைக்கு. ராஜா சாருக்கு இன்ட்ரெஸ்ட் விட்டார். உன் சாங் நான் உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சு சாங் போடுறேன். சாங்க்கு அப்படியே பார்க்குறேன் லைவாக. இளையராஜா ஐயோ என் லைஃப்பில் அதெல்லாம் வந்து நினச்சவங்க. ராஜா சார் லைவு மத்தியானம் வந்து மடைதி இருந்து பாயும் அது சாங் ஓடுது. என்னன்னா இப்படி ஆர்கெஸ்ட்ரா அது இது எல்லாம் முடியுது. அப்படி கரெக்டாக ஜூலை மாதம் 7ஆம் தேதி நினைக்கிறேன் ஷூட்டிங். காலையில் எனக்கு முதல் நாள் தூக்கமே வரல, படுத்து ரூமில் தான் இருக்கேன், படுத்து பிறண்டு தூக்கமே வரல. போனால் ஃபஸ்ட்டு டே சார் ஷூட்டிங்கு கமல் சார் ரூமில், அவ்வளோப்பேட்டில். ஆமாம் கமல் சார் ரூமில் ஷூட்டிங். எனக்கு ஏற்கனவே பெரிய ஃபேன் நான். இது கமல் சார் வந்து நிற்கிற ஸ்டைலாக அந்த கெட்டப்பெல்லாம் பண்ணிட்டு அது நிற்கிறார். ஏதோ ஒரு படத்துக்கு போயிட்டுருக்கார். அப்படியே பார்த்துருக்கேன். ஷூட்டிங் அங்கே தான் ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்ட் கேமரா ஆனது வந்து கமல் சார் வீட்டில் ஃபஸ்ட்டு ஜேர்னி. அதுக்கப்புறம் ஆனால் பாரதி சார் கேட்டார் என்ன இதை முன்னாடி பண்ணியிருக்கீங்களா, நான் கேட்பார் அப்பப்போ. நல்லா பண்ணுறியா, நல்லா பண்ணுறேன், இதை பண்ணியிருக்கேன் இது முன்னாடி என்ன இல்லை சார் சொல்லிட்டு இருந்தேன். இப்போது சாங் எடுக்கிறாங்க மெர்காராவில், பூங்கதவை தாழ்த்தரவாய். என்னையா எக்ஸ்பிரஷன் இப்படிலாம் தலையிடுறான், ராஜேஷ்க்கு என்ன மாதிரி பண்ணுறான், அப்படியா அப்படின்னு பேருங்க. அப்போ கூட அந்த டிரைவர் யாரோ ஒருத்தர் கை கொஞ்சம் உடஞ்சிருக்கும் சார். அவர் ஏற்கனவே நம்ம டீன் பால் சார் மேற்கு ஊசி நான் நடந்து போயிட்டு முன்னாடி போயிட்டுருக்காரு, நான் பின்னாடி போயிட்டுருக்கேன். போட்டான். நான் அப்படியே அவனை பார்க்குறேன், அட்டா பாவி என்ன என்கிட்ட சொல்ல நீ இவனு ஒரு குச்சிட்டார். நான் சொன்னேன் சார் ஏதோ நல்ல விஷயம் சொல்லலாம் சார், இது சார் போய் சொல்லி உங்கள் படத்தில் பண்ணோம் சார். அப்புறம் கூலாயிட்டார். அதுபடி நடித்து முடிச்சு அந்த படம் ரிலீஸ் கரெக்டாக 1980 நவம்பர் 6 தீபாவளி அன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ படங்கள் வருது, ஆனால் பெருசாக வரல, இது பெருசாகவே இல்லை அப்படின்னு. அந்த படம் சரியாக போகாத போது எப்படி இருந்தது ரவியுடைய? அதாவது நான் வந்து ஓவர் நைட் பாப்புலர் ஆகிட்டேன். ஏன்னா டேரக்டர்ஸ் என்ன பண்ணியிருந்தார், எல்லாமே டைட் க்ளோஸு, கண்ணுக்கு டைட் இப்படிலாம் இருந்தார். ஸோ அதனால் ஜனங்கள் எல்லாம் தேட்டரில் நம்ம டிவிலாம் கிடையாது. ஸோ தேட்டரில் பார்த்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு மைண்டில். ஆனால் படங்கள் வரல. நான் போய் வெளியில் போய் ஒரு பேச்சுலர் இருக்கேன், வெளியில் ஹோட்டலில் தங்கியிருக்கேன், வெளியில் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட முடியல. வேறு அந்த பையன் அது பேர் அப்போ நிழல் ரவி. ஆனால் அந்த நிழல்கள்ன்ற பேர் எனக்கு ஒன்று தான் வந்துச்சு. அதே எல்லாம் கேட்டாங்க, என்ன சார் நிழல்கள் வச்சுருக்கீங்க, அது எப்படியா இருக்கும் சார், எப்படியா இருக்குமா, அது போய் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி அந்த பேரை ஒர்க் அவுட் பண்ணுது. அதுக்கப்புறம் அப்படி பார்த்தா டல்லாக இருக்குது, என்னடா ஒன்றுமே ரொம்ப மனசே சரியில்லை, அப்படி இருக்குது. இன்னும் முடிஞ்சுதா அவ்வளோதான், ஃபீல்டே அவ்வளோதான் நம்மளுக்கு, முயற்சி பண்ணதுக்கு ஆண்டை ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, ஒன்று இருக்காங்க. பண்ணுறேன், கடல் மீன்கள் பண்ணுறேன், அப்புறம் கேரக்டர் ரோல் பண்ணுறேன். அப்போ மனசு கொஞ்சம் இடிக்குது. கதாநாயகனா இன்ட்ரெஸ்ட் அடுத்து கேரக்டர் ரோல் இறங்குறதுக்கு. ஆனால் என்னென்னா ஐ வாண்ட் டு ஆக்ட், அவ்வளோதான் என்னோட எய்ம் வந்து டு ஆக்ட் இந்த ஃபீல்டுன்னு. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பிஎன் சுந்தரம்னு கேமராமேன் அண்ட் டைரக்டர், அவர் வந்து மலையாளத்தில் வந்து பெரிய படம், உனக்கு பெரிய பட்ஜெட் படம், அதுக்கு என்னை ஹீரோ புக் பண்ணுறாங்க. வில்லன் வந்து ரகுவரன், ஹீரோயின் ரோஹிணி. அப்போ என்னை கூப்பிட்டு என்ன கேட்டேன், மலையாளம் தெரியுமா? நான் தெரியுன்ட்டேன். தெரியாதுன்னு சொல்கிறது இல்லையா வாழ்க்கையில், நம்ம தெரியும் அப்படின்னோடனே அந்த அசிஸ்டண்ட் விட்டு மலையாளத்தை படிக்கணும்னா மலையாளத்தை நான் அப்படியே திருப்பி காது கிட்ட அடிச்சிட்டேன். அதுமதி அப்படின்னாரு. ஸ்விம்மிங் அடிக்குனாரு அப்படின்னா அறியில்லை அப்படின்னாரு. தெரியும் சார், இனிமேல் தான் கற்றுக்கணும், சத்தியமாக தெரியாது, இனிமேல் தான் கற்றுக்கணும். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் வந்து ஜெயன் ஆக்டர் வச்சு எடுத்தோம் கோழிலக்கம்னு ஒரு படம், அதில் வந்து அவர் இந்த ஹெலிகாப்டர்லேருந்து இது விழுந்துட்டார், இந்த ப்ரொடக்ஷன் தான். அதில் எங்களுக்கு பயமாக இருக்குது, எங்கள் படத்தில் ஸ்விம்மிங் தெரியாமல் தான் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு எங்கள் பேனரில் யாருமே நடிக்க மாட்டாங்க அப்படின்னா புக்குன்னு எனக்கு. சார் எங்கே சார் ஷூட்டிங்னு கேட்டேன் அடுத்த கேள்வி. இது வந்து கம்ப்ளீட் பேக் வாட்டர் அலப்பி. ஓ அலப்பி, அலப்பி, ஓகே.
சத்தியமாக தெரியாது இப்போ என்ன பண்ண சொல்லி போய் நானும் கற்றுக்கிறதுக்கு போய் சவேராவில் போய் பார்க்குறேன், உட்லேண்ட்ஸ் அடையார் கேட்டில் போய் உட்லேண்ட்ஸ் போய் ட்ரை பண்ணுறேன். அங்கே வரவங்களாம் ஐயோ நேரம் என்ன ஸ்விம்மிங் தெரியாதான்றாங்க. அதுலேயே அப்படியே ஆஃப் ஆகிடுது, வெக்கமாகி. இப்படியே போய் 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 ஷூட்டிங் டேட்டு வந்துருச்சு. கட் பண்ணால் அலப்பியில் கிளம்பி போயாச்சு, அலப்பி எக்ஸ்பிரஸில் போனால் ரகுவன்ட்ட சொன்னேன், நம்ம அப்போ ஒன்று தூக்கிடுவாங்கடா, டே ஒன்று தூக்கிடுவாங்க. அதில் மலையாளிஸ் ரொம்ப கேர்ஃபுல், அதெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. ஒன்று தூக்கிடுவாங்க, என்னடா என்ன தூக்கிறான்னு ஃபஸ்ட்டு டே வாய வைக்கிறான்னு சொல்லிட்டு போனால் ஃபஸ்ட்டு டே சாங் எடுத்தாங்க. ஹீரோன்றதுனால சாங், எனக்கு ரோஹிணிக்கு சாங். நான் அப்போ நினச்சிக்கிறேன் ஓகே கமிட் ஆகிட்டோம். 3 நாள் சாங் போச்சு. அடுத்த நாளைக்கு ஃபைட்டு, அது கமிட் ஆகிட்டோம். அப்புறம் சீன்ஸு, அதுக்கப்புறம் இது போகிறேன். அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ கூப்பிட்டு போகிறாங்க நடு கடலுக்கு, நடு விட்டு பயங்கர வாட்டர், டெப்த்தே கிட்டத்தட்ட 40 to 50 feet. அதில் கூப்பிட்டு போகிறாங்க. பெரிய ப்ரொப்பலர், இந்த எல்லோ கலர் ப்ரொப்பலர், இந்த அது 2 போட்டில் பெருசாக கட்டி அந்த போட்டை வந்து அந்த வாட்டரில் நிற்க வச்சு, நான் வந்து அப்படி பரிசலில் வந்துட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா ரோஹிணி உள்ளே வந்துடுறா. நான் பார்த்து ஜம்ப் பண்ணணும். இதுதான் சீக்வன்ஸ். அப்போ ஒரே மழை இடியமாக இருக்குது. அந்த ப்ரொப்பலர் ஓடுது. ப்ரொப்பலர் வந்து தண்ணியில் அடித்தோன்னே தண்ணி அப்படியே அலை மாதிரி எந்திரிக்குது. ஏற்கனவே ஸ்விம்மிங் தெரியாது. இந்த சத்தத்துக்கு கேட்டால் நான் உடம்புலாம் ஆடுது. தண்ணியை பார்த்து பயம். 40-50 அடி. ரெடி குதிங்க குதிங்க. கட் கட் கட். என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? இல்லை சார், ஒரு மாதிரி கிருகிரு, ஒரு மாதிரி கிருகிரு இருந்தேன். பேக்கப் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன். அப்புறம் கூட்டம் லஞ்சில், ரவி உண்மையாக சொல்லு, ஸ்விம்மிங் தெரியுமா? சார் ஸ்விம்மிங் தெரியும் சார், பட் இந்த மாதிரி கடல் பேக் வாட்டர்ஸ்லாம் எனக்கு வராது சார், தலை சுற்றுதுங்க. சரி நாளைக்கு ஷூட்டிங் திரும்ப எங்கே வைக்க போகிறாங்களோன்னு இது வேறு. என்ன பண்ண கரையோரமாக ஒரு 10 அடி 6 அடி 5 அடியில் நம்ம ஒரு 6 அடி இருக்கனால அதில் கீழே தரையில் போட்டு எடுத்து முடிஞ்சு படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. மலையாளத்தில் போனால் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 படம் கேரளாவில் அடி ரவுண்டு கட்டுறேன். 81 இங்கே நேரம் கக்கா இதெல்லாம் நேரடியாக பார்த்தான், நிழல்கள் பார்த்து இதை இம்ப்ரெஸ் ஆனது. 81, 82, 83. ஆனால் தமிழில் என்னடா மனசே செஞ்சிருக்காது. போய் கேரளா ஷூட்டிங் நடிச்சிட்டு இருப்பேன், மனசு அப்படியே நல்லாயிடும். ஷோ சார் தமிழில் நமக்கு என்ன லாங்குவேஜ் தெரிஞ்ச லாங்குவேஜில் வர முடியலையே அந்த ஏக்கம். கோயம்புத்தூர் வந்திருக்கேன். இப்போ ஃபோன் வருது, இந்த மாதிரி ஜெயராஜ் பேசுகிறேன், எங்கே இருக்கீங்க? நான் கோயம்புத்தூர் இருக்கேன் சார். டேரக்டர் உங்களை தேனிக்கு வர சொல்லியிருக்காரு நாளைக்கா? அப்படி கட்டாயிடுச்சு ஃபோன். ஒன்றும் டைம் பார்க்குற மணி அப்போ வந்து ப்ளூ மண்டலம் 6 மணி. உடனே ஓடி போய் ஒரு குரங்குக்குள்ளே வாங்கி பூட்டுட்டு அன்ரிசர்வ் ஜம்ப் பண்ணிட்டேன். நிழல் நடிச்சாச்சு பாப்புலர், அதனால பஸ் போட்டு அன்ரிசர்வில் அப்படியே உட்காந்துருக்கேன். ஒன்று கட் பண்ண காலையிலேருந்து இறங்கினேன். இறங்கிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு நீட்டாக மதியானம் பைக்கை பிடிச்சி ராத்திரி 9 மணிக்கு வந்துட்டேன். வைகை லாட்ஜ், ஐ திங்க் வைகை லாட்ஜ் போனேன். டேரக்டர் ரொம்ப சந்தோஷம் வந்து ஏன் போனேன் பேசிட்டு அடுத்த நாளே ஷூட். அந்த கிராமத்து நுழைவாயிலில் நான் அவளை சொல்லவில்லை, அவள் கூந்தலை சொல்லுகிறேன் அப்படின்னு படம் பார்க்குறோம். பார்த்தா டப்பிங்கில் பார்க்குறேன், அட்டா நம்ம கேரக்டர் எங்கேயோ போகுதுறான்னு சொல்லி ஹாப்பி. சேம்பரில் இப்போ நைட் ஷோ போடுறாங்க, ப்ரிவியூ நாளைக்கு ரிலீஸ். போய் பார்த்தா நம்ம சீனே காணும், அங்கங்கே அப்படி வருது, அப்படி 4 கவிதை வருது போகுது. பார்த்து ரூமில் வந்து கதறி அழுகிறேன். என்னடா அப்படி பண்ணிட்டார் டேரக்டர் முடியும். மனசே சரியில்லை. மண் வாசனை. மனசே சரியில்லை. படம் நல்லா இருக்குது, சாங் சூப்பரு, ராஜா சாங்ஸு. ஆனால் நம்ம கேரக்டர் அப்படியே இதாகிடுச்சு. ஆனால் நான் நினச்சி பயந்ததுக்கு ஆப்போசிட்டாக ஜனங்கள்ல நான் வரும்போதெல்லாம் கிளாப்ஸ் வந்து அவர் இந்த டைலாக் சொல்லும்போது அந்த அதெல்லாம் டேரக்டர் தான் வாய்ஸு, நான் தான் குடி பண்ணி கொடுத்தார். ஆமாம், பயங்கர கிளாப்ஸ். போய் பார்க்குறேன், சத்தியமில் தேட்டரில் போய் பார்க்குறேன் கிளாப்ஸ். அங்கே போய் பார்க்க உதயத்தில் பார்த்தாங்க வரும்போது நம்மளுக்கு இவ்வளோ கிளாப்ஸா. அந்த படம் தான் சார் எனக்கு திரும்ப இதாச்சு. அது உங்கள் படம். ஸோ அதுலேருந்து நோ கோயிங் பேக். அதுலேருந்து என்னாச்சு, வரிசையாக புக்கிங்ஸ், வரிசையாக 100 days ஷீல்டு, நிறைய ஷீல்டு வேணும். அடுத்தது இம்மிடியேட் வாழ்க்கை, அப்புறம் தம்பிக்கு அந்த ஒரு அது வரிசையாக படம். தட் மேடு அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு மண் வாசனை அண்ட் வாழ்க்கை. ரகுவரன் ஒரு வித்தியாசமான நடிகராக வந்து தமிழ்லையும் சரி மலையாளத்திலும் சரி நிலைநாட்டிய ஒரு நடிகர். எப்படி இருந்தது அவரோட? நாங்கள் வந்து யூஸ் டு டிஸ்கஸ் ஏன்னோ இப்போ அந்த மக்களின் பக்கம்லாம் பண்ணும்போது அந்த கிளைமேக்ஸில் இந்த ஷூட் பண்ணும்போது நாங்கள் மேலே புல்லட் அடித்து 2 பேரும் கீழே செத்துற மாதிரி கதை. அப்போது வந்து வி யூஸ் டு டிஸ்கஸ் இன் ஏ ரூம், என்ன மாதிரி பண்ணலாம்டாட்டி நீ இப்படி பண்ணிக்க, நான் அப்படி சொல்லி. இப்போ இந்த இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த கேரவன் கலாச்சாரம் வந்ததுலேருந்து ஆர்டிஸ்ட் இதே போயிடுச்சு, பேசவே முடியல. அப்போ வந்து வி டிஸ்கஸ் திங்ஸு. அப்புறம் ஷார்ட் நடிச்சுட்டு வந்தோன்னே அப்போல்லாம் ரஜினி சார்கிட்ட யாராக இருந்தாலும் ஓகே இல்லை அந்த கொஞ்சம் இது அப்படி நம்ம கேட்டு எல்லாம் அப்போ இருந்தது. ஸோ இப்போ அந்த யூ கேனாட் சீ தட்.
பட் ரகுவரன் இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர். இம்ப்ரோவைஸ் நிறைய இம்ப்ரூவேஷன் பண்ணி ஒரு கேரக்டர் இப்போ பண்ணுறேன்னா உட்காந்து அதிகத்துக்கு இப்போ ஒன்றும் இல்லை. இந்த ஃபாசில் சார் படம் பண்ணும்போது அந்த பூழி வாசலில் பண்ணும்போது நானும் அவனை தான் போய் கடையில் போய் இந்த கிளச்செல்லாம் வாங்கி நம்ம மவுண்ட் ரோட்டில் சர்ஜிக்கல் இதில் அந்த கிளச்சு கால் ஊனன்ற மாதிரி அவனே அதெல்லாம் அதெல்லாம் வந்து மலையாளத்தில் இல்லை. மலையாளத்தில் அந்த கேரக்டருக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அவன் தான் வாங்கி அங்கே போய் பர்மிஷன் கேட்டு டேரக்டர் ஃபாசில்கிட்ட சார் பண்ணிட்டுமான்னு சொல்லி அப்புறம் அவரெலாம் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் நான் சார் நல்லா சார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார் ஒரு வில்லன் வந்து ஒரு கால் ஊனமாக காட்டுற மாதிரி இதெல்லாம் சார் சொல்லி அது மாதிரி லாட் ஆஃப் இம்ப்ரவைசேஷன். ஸோ தட்ஸ் சக்ஸஸ் ஃபார் இஸ் ஆக்டிங் கரியர். இப்போ பாரதி ராஜர்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு மணிரத்னத்தை நாயகன் படம் ஒர்க் பண்ணுறேன். ஆமாம் சார். அவரது வந்து பாரதி ராஜா சார் வந்து 2 பேருமே வெவ்வேறு ஸ்டைல் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ். இவர் நம்ம தலைவர் வந்து ஒரு பரபரப்பாக இருப்பார். இவர் ரொம்ப குவாய்ட்டு. அவர் இருக்காருன்னு தெரியாது. டேரக்டர் ஒருத்தர் இருக்காரா இங்கே இருக்காரான்னு தெரியாது. அந்த மாதிரி வருது. அண்டு அவன் நாயகன் நடிக்கும் போது நான் வந்து ரொம்ப சாஃப்டாக சொல்லி கொடுப்பேன். சாஃப்டாக வந்து ஒரு 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 ஷார்ட் ஒன்று நடித்தார். ஒரு ஃபோனில் பேசுகிற ஷார்ட். ஃபோனில் பேசுகிறது. இப்போ ஃபோனில் பேசுகிறது ஒரு டென்ஷனான சீன் அப்படின்னா முதுகு வச்சு எடுக்கிறாங்க. முதுகு வச்சு யூஸ்வலாக ஃபேஸ் வச்சு தான் டென்ஷன் எடுப்பாங்க. முதுகு வச்சுருக்கு. எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கட் பனியன் போட்டிருப்பேன். முதுகு வச்சுன்னா கேமரா பின்னாடி வந்து ஸ்ப்ரே பண்ண சொன்னாங்க. ஸ்ப்ரே பண்ணி பேசுங்க. அந்த டென்ஷனாக அந்த அந்த இதை காட்டுறாங்க. அது படத்தில் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருந்தது. அங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு தெரில. ஸோ அது மாதிரி இப்போ பாரதி சார் எல்லாம் சொல்லுவார் எல்லாத்தையும் இந்த ஷார்ட்யா அது அது அப்படி வரும் இந்த கட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ தட் அதர் பீப்புள் ஈஸிலி லேர்ன் வாட் இஸ் த டிரெக்ஷன். பட் இவர்கிட்ட அப்படி இல்லை. இவர் மைண்டுக்குள்ளே தான் ஓடிட்டு இருக்கு. இவர் என்ன எடுக்கிறான்னு கூட இருக்கும் யாருக்குமே தெரியாது. பட் இஸ் குவைட் கான்ஃபிடென்ட் இன் டேக்கிங் த ஷார்ட். ஸோ தட்ஸ் பட் 2 பேரும் 2 கிரேட் பீப்புள். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.